தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் தரையிறங்கும் போது விமானம் தீப்பிடித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். ஜப்பான் தலைநகர் டோக்கியோ அருகில் இருக்கக்கூடிய ஹனிடா விமான நிலையத்தில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்று அது ரன்வேயில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்ப்புறமாக வந்த கடலோர காவல்படையினுடைய கடலோர காவல்படைக்கு சொந்தமான விமானத்துடன் மோதிய நிலையில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் தற்பொழுது தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. இதில் அந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானத்தில் மொத்தம் 400 பேர் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களினுடைய நிலை என்ன என்பது தெரியாத நிலையில் விமானத்தினுடைய என்ஜின் பக்கமாக இந்த தீப்பிடித்து எரிவது தெரிகிறது. விமானத்தினுடைய பின்புறம் அந்த என்ஜின் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த தீப்பிடித்து எரிவதும் தெரிய வருகிறது. அந்த விமானத்திலிருந்து மிக அதிக அளவிலான நெருப்பு தீ வெளியே வருவதும் தெரிகிறது. அதன் காரணமாக கரும்புகையும் மிக அதிக அளவில் வெளிவருகிறது. ரன்வேயில், அதாவது அந்த ஓடுதளத்தில் எப்படி இந்த ஒரு விபத்து நடந்தது என்பது மிகப்பெரிய தற்பாக கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய விமானமானது ஓடுதளத்தில் இறங்கிய அப்பொழுது அங்கு வந்து கொண்டிருந்த அந்த கடற்படைக்கு சொந்தமான விமானத்துடன் மோதி இருப்பதாகவும் மோதியதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானினுடைய மற்றொரு நகரான ஹக்கிடோ என்ற இடத்திலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் டோக்கியோவில் தரையிறங்கும் பொழுதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த விமானம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது தீயை அணைக்கக்கூடிய முயற்சியிலும் அதில் இருக்கக்கூடிய பயணிகளை பத்திரமாக மீட்கும் பணியிலும் விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு படையினர் இறங்கி இருக்கிறார்கள். இருப்பினும் விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏதேனும் நிகழ்ந்ததா அல்லது எத்தனை பேருக்கு காயம் என்பது தொடர்பாக உடனடியாக தகவல் எதுவும் வெளிவரவில்லை. தற்பொழுது இதனையடுத்து இந்த பயணிகள் அந்த பயணிகள் விமானத்தில் இருந்து அதிக அளவில் புகை வரக்கூடிய காட்சிகளும் அதே போல தீப்பிழம்பு வரக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. விமானத்தினுடைய ஜன்னல் வழியாக தீப்பிழம்பு வெளியில் வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2 விமானங்களும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட நிலையில் பயணிகள் விமானமானது தற்பொழுது தீப்பிடித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.